வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து நியூட்டெல்லா பைட்ஸ். இது வந்து ஒரு குவிக் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. டக்குன்னு வந்து இது மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப குயிக்காக ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய ரெசிபி. 5 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ அதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ப்ரெட்டோட கார்னர்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் வந்து நம்ம நியூட்டெல்லா தடைக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஹோம்மேட் நியூட்டெல்லா யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் தரேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு வந்து நம்ம நியூட்டெல்லா தடைக்கலாம். இது வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நல்லா திக்காக வேணால் திக் லேயராக கூட தடவி கொடுக்கலாம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் வந்து நியூட்டெல்லா தடவியாச்சு. இப்போ அது மேலே வந்து நம்ம இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சிடலாம். இது மேலே வந்து நம்ம ஒரு லேயர் வந்து ஜாம் தடைக்கலாம். இதில் வந்து நீங்கள் எந்த ஃப்ளேவர் ஜாம் வேணாலும் தடைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹோம்மேட் மேங்கோ ஜாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஜாம் பிடிக்குதோ அது வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹோம்மேட் மேங்கோ ஜாம் தடவுறேன். இப்போ ஜாம் தடவினதுக்கப்புறம் நம்ம 3ஆவது ஸ்லைஸ் ப்ரெட் மேலே வச்சிடலாம். இப்போ ஜாம் தடவி மேலே ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சிட்டோம். இது வந்து பைட் சைஸ் அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நியூட்டெல்லா பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான நியூட்டெல்லா பைட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஸ்நாக் ரெடி பண்ணுறோம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா எனர்ஜெட்டிக்கான அப்புறம் போஷாக்கான பிரேக்ஃபாஸ்ட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.